தெர் இஸ் எ சீசன் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. இயற்கையை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மழை பெய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கு, வெயில் அடிக்க ஒரு காலம் இருக்குது, குளிர்காலம் ஒன்று இருக்குது, பனிக்காலம் இருக்குது, விதைக்க ஒரு காலம் இருக்குது, அறுக்க ஒரு காலம் இருக்குது. அதுபோல பகல் என்று ஒன்று இருந்தால் இரவு நிச்சயமாக உண்டு. பைபிளையும் அழகா சொல்லியிருக்குது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம். கடவுளுடைய படைப்புல எதையுமே அவர் நிரந்தரம் அப்படின்னு வைக்கல. ஒரு துன்பத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இன்பத்தை பார்க்கறதுக்கான ஒரு காலங்கள் நமக்கு இருக்குது. ஸோ இதனால நம்ம சோர்ந்து போகாம கடவுள் எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாரு, அல்லது கடவுள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, கடவுளுக்கு கண் இருக்கா, கடவுளுக்கு காது இருக்கா, ஸோ இப்படிலாம் நம்ம நிறைய நேரத்துல புலம்புறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலைமே சரியா புரிஞ்சுக்கலங்கிறதான் காரணம். வெயில் சுள்ளுன்னு அடிச்சுட்டே இருக்குதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம். வெயில் தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியும். அது போலதான் மழையும் கூட. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு வெயில்ல கஷ்டத்துல நம்ம இருக்கும்போது ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு கஷ்டம் தான். நீங்களும் உங்க லைஃப்ல நிறைய பார்த்துருக்கலாம், நிறைய பேர் உங்க லைஃப்ல வரலாம் போகலாம். அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சீசன் இருக்கு. சில குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் சில நபரை கடவுள் நம்ம வாழ்க்கையில வச்சிருப்பாரு. அப்புறம் அது அவங்களாகவே நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நம்ம அவங்கள விட்டு போகக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும். இது எந்த இடத்துல நமக்கு இப்ப பிரச்சனை அப்படின்னா அந்த சீசனுடைய எண்ட்லயும் அடுத்த சீசன்ல வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங்க்கும் இந்த ரெண்டு ஃபேஸ்க்கும் நடுவுல நடக்கக்கூடிய இந்த டிரான்சிஷன் தான் நம்மள மென்டலி பிசிக்கலி எல்லா விதத்திலையும் நம்மளை அஃபெக்ட் பண்ற விஷயமா இது இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சீசன் நமக்கு முடியுது அப்படின்னா அதுல நம்ம பார்த்த நல்ல விஷயங்கள், கம்ஃபர்ட் ஜோன், பிளஷரபிள் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம இருக்கும்போது சடனா நமக்கு அந்த சீசன் அல்லது அந்த பீரியட் முடியுது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை அக்செப்ட் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கிறதையும் அடுத்த நியூ சீசனுக்குள்ள போறதுக்கு அது எப்படி இருக்கும், நமக்கு இதுல இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் அதுல இருக்குமா, இதுல இருக்கிற மாதிரியான பிளஷரபிள் மூமெண்ட்ஸ் அதுல இருக்குமான்னு சொல்லி இப்படி நம்ம நிறைய யோசிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் தான் நம்மளால அந்த நியூ சிச்சுவேஷனையும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சில காலங்கள் அப்படி இருக்கும். இப்போ ஓகே, இது என் லைஃப்ல இது ஒரு சீசன். இந்த சீசன்ல நான் பார்க்க வேண்டிய விஷயங்களை நான் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ இனிமே இது என் லைஃப்ல இப்போ இது போகுது அல்லது இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அடுத்த நியூ சீசன்ல இதை விட பெட்டரா கடவுள் எனக்கு நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறாரு, நான் அதை அக்செப்ட் பண்ணணும், எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம போறோம், டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருந்து நம்ம அடுத்ததுக்குள்ள நம்ம போகலாம். இது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான். நம்மை நாமே இதை பழக்குவிக்கும் போது நிச்சயமா நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ